Namaskaram. Om Sri Gurubhyo Namaha. Good morning. In continuation with what we discussed yesterday, Be Indian, Buy Indian, Independence Day. நேற்றுக்கு ஆக்சுவலாக ஒரு கொடியேற்றம் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த இடத்துல ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சிங்கிங் தவிர்த்து ஒரு 4 வார்த்தை பேசுகிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. I continued with what I started yesterday in the morning about Be Indian, Buy Indian. அந்த 7,000 crores per day போகிறது, கோகோகோலா, அமேசான், வேறுனா KFC, பல விஷயங்கள், கார்னியர் நிறையா இருக்குது. அதெல்லாம் சொல்லிவிட்டு, ஏன்னா நான் போன இடத்தில் 12 டாக்டர்கள் இருந்தாங்க. அதாவது நாங்கள்லாம் வி ஸ்டார்டட் அவர் கேரியர் அஸ் மெடிக்கல் ரெப்ஸ். ஸோ அந்த மெடிக்கல் ரெப்பு பேசிக்காக கடைசி வரைக்கும் நாங்கள் மெடிக்கல் ரெப் தான். அந்த ஒன்ஸ் அ பேரர் ஆல்வேஸ் அ பேரர்னு சொல்லுவாங்க செக்குக்கு. அந்த மாதிரி தான் நாங்களும் ஒன்ஸ் அ பேரர் ஆஃப் த பேக், ஆல்வேஸ் அ பேரர் ஆஃப் த பேக். நீங்கள் அதுக்கப்புறம் சேல்ஸ் மேனேஜர், நேஷ்னல் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆனால் கூட அந்த மெடிக்கல் ஐ திங்க் எவ்ரிபடி வில் அக்ரி வந்து எல்லாரும் எங்கள் பழைய ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு ஒரு கம்பெனி, அதில் இருக்கிற எம்டியாக இருந்தாலும் சரி, அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒத்துப்பாங்க. ஏன்னா பேசிக்கலி எவ்ரிபடி ஸ்டார்டட் அஸ் மெடிக்கல் ரெப். அந்த மெடிக்கல் ரெப் அது அன்றைக்கி அவங்க 12 டாக்டர்னு சொன்னோன்னா அது மேலே வந்துருச்சு. ஏன்னா பட்டுக்கோட்டையில் என் கூட அந்த 77, 82 அந்த 80க்கு அப்புறமே ஒர்க் பண்ண பல மெடிக்கல் ரெப்ஸுக்கு அவரை ஞாபகம் இருக்கும். டாக்டர் எஸ் பாலகிருஷ்ணன்னு பேர், மணலி கந்தசாமியுடைய மாப்பிள்ளை. அவர் ஏதோ நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மெடிக்கல் ரெப்போட ஏதோ தகராறு அந்த அசோசியேஷனில் அவரை பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. நான் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக 77, 76 ஜாயின் பண்ணுற போது என்னுடைய அத்திம்பேர் அவர் சொன்னார், பட்டுக்கோட்டையில் பாலகிருஷ்ணன் ஒருத்தருக்கார், நான் IIM கால்கட்டா, அவர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். நாங்கள்லாம் வி மெட் அட் என்னமோ எங்கேயோ டேராடூன்லேயும் எங்கேயோ NCC கேம்பில் மீட் பண்ணோம். ரொம்ப ஃப்ரெண்டு, அவரை பாருங்க. இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னாங்க. அதனால் இருந்தாலும் அன்அஃபிஷியலாக போய் பார்த்தேன். அவர் சொல்லிட்டார், அன்அஃபிஷியலாக பார்க்குறதா வராதிங்க, அஃபிஷியலாக பார்க்குறதா வாங்க, டை கட்டிட்டு பேக்கோடு வாங்கன்னு சொன்னார். ஆனால் போனேன் வித் லாட் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ். ஐ வெண்ட். அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் சார். அவர் டயோனில் எழுத மாட்டார், டெக்ஸ்டோட டயோனில் பீட்டானிஸ்னு கெடிலால் ஒரு ப்ராடக்ட் இருந்தது, அதே கிளைபன் கிளமைடு, அதைத்தான் எழுதுவார். அந்த ஊர் பூரா பீட்டானிஸ் சேல்ஸ் அவ்வளோ இருக்கும். பட்டுக்கோட்டை சபப்ஸ், முத்துப்பேட்டை, மதுப்பூர், எல்லா இடத்துலையும். அவர் சொல்லுவார், நான் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் அதை தான் எழுதுவேன், அது இல்லாமல் வேறு வழி இல்லைன்னா தான் நான் மல்டிநேஷ்னலுக்கு எடுத்து சூஸ் பண்ணி சொன்னார். அந்த ஒரு ரிக்வஸ்ட்டை நேற்றுக்கு அந்த 12 டாக்டர்ஸ்ட்டை நான் வச்சுக்கிட்டேன். ப்ளீஸ் ப்ரிஸ்கிரைப் இந்தியன் கம்பெனிஸ். இப்போ நான் ஒர்க் பண்ண கெடிலா கூட அது இந்தியன் கம்பெனியாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக சத்தியமாக சொல்ல முடியும், ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு ஒரு கம்பெனி மெட்ராஸில் நான் ஒர்க் பண்ண கம்பெனி. அந்த கம்பெனி இட்ஸ் அ இந்தியன் கம்பெனி, இட்ஸ் அ சவுத் இந்தியன் கம்பெனி, ப்ரவுட் சென்னை மெட்ராஸ் கம்பெனி. டாக்டர்கள் ஸ்போர்ட்ஸ் இந்தியா மாத்திரம் இல்லை, பாக்கி இன்னும் பல கம்பெனிகள் இருக்குது இந்தியன் கம்பெனி. அந்த இந்தியன் கம்பெனிஸ் ப்ராடக்டை எழுதி அதில் இருந்தால் அதை எழுதுங்கோ, அது இல்லாமல் போய் வேறு வழி இல்லைன்னா நீங்கள் மல்டிநேஷ்னலை சூஸ் பண்ணுங்கோ அப்படின்னு நேற்றுக்கு ரிக்வஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்னோடய மெடிக்கல் ரெப் டேஸ்லாம் இட் கேம் டு மை மைண்ட். எஸ் பாலகிருஷ்ணன் பட்டுக்கோட்டை ஒர்க் பண்ணது, அந்த பீட்டானிஸ் வித்தது, கிளைபன் கிளமைட் எல்லாம் இட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ டாக்டர்ஸ் இதை முடிஞ்சால் உங்களுக்கு நிறையா ஃபார்வர்ட் பண்ணுங்க, பர்டிகுலர்லி டு டாக்டர்ஸ்க்கு. அது இந்தியா பூரா இருக்கிற டாக்டர்ஸ்க்கு எங்கெங்கே போனாலும் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் ப்ரிஸ்கிரைப் இந்தியன் கம்பெனி ப்ராடக்ட்ஸ். ஐ மீன் வேறு வழி இல்லாமல் இந்தியன் கம்பெனி ப்ராடக்ட்ஸில் இந்த ப்ராடக்ட் இல்லவே இல்லைன்னா தென் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி கோ ஃபார் மல்டிநேஷ்னல். இது ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் தயவு செய்து இதை டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு, பிகாஸ் நமக்கெல்லாம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருக்குமே டாக்டர்ஸ்னால் என்னதான் இருந்தாலும் ஒரு ஹை படஸ்டில் தானே வைப்போம். அவளை தயவு செய்து ரிக்வஸ்ட் பண்ணுங்க, விடாதீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். மீண்டும் நாளை சந்திப்போமா? இன்ஷா ஐயப்பா. காட் பிளஸ்.